எல்லா சபைகளுக்கும் சென்று ஆத்தும ஆதாயத்தை குறித்து ஜனங்களுக்குள் ஒரு உற்சாகத்தை, ஒரு வாஞ்சையை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சிஷ்யத்துவ பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் உணர்வீர்களானால், ஆவியில் உணர்த்தப்படுவீர்களானால், உங்கள் சபைகளில் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்கள் சபை ஒரு எழுப்புதலின் சபையாய் அது மாறும் என்பதில் மாற்றமில்லை. விசுவாசிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிடுங்க. உங்க சபையில் ஒரு மாற்றத்தை எதிர்பாருங்கள். ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம ஊழியத்தை குறித்து, குறிப்பா ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்று. தாவீதை பார்த்தோம், எஸ்ராவை பார்த்தோம், அடுத்ததாக பவுலை குறித்து பார்த்தோம், அடுத்ததாக அருமையான ஸ்தேவானை குறித்து பார்த்தோம். இன்று நாம் சவுலை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் முதலாக இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படியாக தெரிந்து கொண்ட சவுலை குறித்து சில வார்த்தைகள், அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவரை போல் நாம் ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நிச்சயமாய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்தை குறித்துதான ஒரு தெளிவு உண்டாகும் என்பதில் மாற்றமில்லை. அமேன். நன்றி பரபஷந்தூர் என் கதரா. என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு தேவனை பிரியப்படுத்துகிறபடி விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சவுல் கீழ்ப்படுதல் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த விரும்பினார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அதனால கீழ்ப்படிதலோடு கூட நாம் ஜெபம் செய்வோமே ஆனால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நம் ஜெபங்களுக்கு உடனே அவர் பதில் கொடுப்பார். அநேகர் ஜெபிக்க வரும்போது அவர்களுக்காக ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க கூடாது என்ற சூழ்நிலையை கர்த்தர் பேசுவார். என்ற வார்த்தையை பேசும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையையும் தேவன் என்ன சொல்கிறார் என்றதை அறிந்து கொள்ளவுமே மட்டும் அறிகிறார்களே அன்றி தேவனை பிரியப்படுத்தி தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அவர்களுக்கு பிரியமில்லாத ஒரு எண்ணம் இருப்பதனால் கர்த்தர் அவர்களுக்காக பேச மாட்டார். ஆரம்ப கட்டத்தில் பார்க்கிறோம், சவுல் கழுதையை தேடிக்கொண்டு வரும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை அவர் தேடுகிறார். இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறார்களா என்று அவர் கேட்கும்போது கூட இருந்த வேலைக்காரன், ஆமா இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் அவரை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, சாமுவேலுக்கு கர்த்தர் ஏற்கனவே பேசியிருந்தார், இவனை நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் அங்கே சவுலுடைய இருதயம் மாற்றப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு புது இருதயத்தை சவுல் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள் தீர்க்க தரிசனம் உரைத்தார், ஆவியில் நிரப்பப்பட்டார், ஆவியில் வீழ்ந்து கிடந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்ப கட்டத்தில் நல்ல ஆவியில பலப்பட்டவர்களாய், ஆவியில் நிரம்பினவர்களாய் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிறோம். இன்னும் வைராக்கியமாய் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் காலங்கள் செல்ல 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 நம்முடைய ஜெப வாழ்க்கை அது குன்றி போகிறது. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் தோய்ந்து போகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, சவுலும் அப்படிதான் அவர் மாறி போனார். உயர்வு வர வர வர, மேன்மை வர 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 அவருக்குள் ஒரு மேட்டிமை, அவருக்குள் தான் என்கிற ஒரு பெருமை அவர் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகத்தின் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர்களா? இல்லை இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. சவுலுடைய ஆரம்ப வாழ்க்கை நல்ல ஜெப வாழ்க்கையா இருந்தது. நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. ஜெப ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் கர்த்தர் அவரை உருவாக்க வேண்டும். நல்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிறவராய், கர்த்தருக்கு முன்மாதிரியாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ராஜாவாய் இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் சவுலை அந்த இஸ்ரவேல் பட்டணத்துல ஒரு ராஜாவாய் உருவாக்கினார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆனால் சவுலுக்கோ
தேவனோடு கூட இருக்கிற உறவில் அவர் உறுதியாய் நிற்க